ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் முகில் வேர்ல்ட். இன்றைக்கி கிட்ஸ் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம டாப் ராமன் கறி நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கோம். இப்போ நூடுல்ஸ் பேக்கெட்டை பிரித்து பார்க்கலாம். உள்ளே 4 நூடுல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா டேஸ்ட் என்ஹான்சர் ஒரு 4 பேக்கெட் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் இந்த நூடுல்ஸ் பேக்கெட்குள்ளே இருக்குது. அண்ட் நம்ம இன்றைக்கி எக் ஸ்க்ராம்பிள் நூடுல் பண்ண போகிறதுனால 3 எக்கு நான் இதுக்காக எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சிடலாம். கடாய் சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடான உடனே நம்ம முட்டையை கிராக் பண்ணி அதில் ஊற்றிக்கலாம். நம்ம 3 முட்டையும் அதே மாதிரி உடச்சி ஊற்றிட்டு லைட்டாக அதோடைய நான்வெஜ் ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் தேவைக்கான உப்பையும் ஆட் பண்ணி நல்லா எக்கை ஸ்க்ராம்பிள் மாதிரி பண்ணிக்கலாம் பொடி பொடியாக. இப்போ எக் நல்லா ஸ்க்ராம்பிள் ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இந்த எக் ஸ்க்ராம்பிள் ஆன கடாயிலேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அகெயின் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயறதுக்குள்ளே கடகடன்னு அந்த டேஸ்ட் என்ஹான்சர் இருக்குது பாருங்கள், அதை 4 பேக்கெட்டையும் பிரித்து அதில் நம்ம கொட்டிக்கலாம். அது எண்ணெய் நல்லா சூடாகக்கூடாது, இல்லைனா கருகிடும். அதை லைட்டாக நம்ம மிக்ஸ் கொடுத்துட்டு அது ஒரு மாதிரி பபிள்ஸ் வர ஸ்டேஜ்லேயே நம்ம என்ன பண்ணிடணும்னா 4 நூடுல்ஸ்க்கு 4 டம்ளர் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். தெரியுதுங்களா பபிள்ஸ் வருது? இப்போ நம்ம கரெக்டாக 4 டம்ளர் வாட்டர் இதில் ஆட் பண்ண போகிறோம். நாலு டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது நல்லா சலபுலன்னு கொதிச்சுட்டு இருக்கும். இந்த டைமில் நம்ம வச்சுருக்க நூடுல்ஸை இதில் ஆட் பண்ணிடலாம். நூடுல்ஸ் ஆட் பண்ணிட்டு அகெயின் திருப்பியும் நம்ம ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லா தண்ணியும் ஓரளவுக்கு ட்ரை ஆகிட்டு கொஞ்சம் சூப்பியாக இருக்கும். இந்த சூப்பி ஸ்டேஜ்லேயே நம்ம வச்சுருக்க எக் ஸ்க்ராம்பிளை ஆட் பண்ணிடணும். அப்போ தான் எக்கில் அந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா கோட் ஆகும். கோட் ஆகிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் சும்மா சிம்மில் ஒரு மூடி போட்டு வச்சுட்டு ஒரு செகண்டில் இப்போ நம்ம எக் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ணலாம். இப்போ இந்த பிளேட்டில் இது கூட நான் கொஞ்சோண்டு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன். கெச்சப் ஆட் பண்ணி இதை சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ரொம்ப சூடாக இருக்குது, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எக்கோட அரோமாவோட நூடுல்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த கறி நூடுல்ஸ் நார்மலாகவே நல்ல ஃப்ளேவரபுளாக இருக்கும். எக் நூடுல்ஸோடு செய்யும்போது சூப்பராக இருக்குது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.